ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி விட்ட முருங்கைக்கீரை குழம்பு. அதாவது நம்மளுடைய கொங்கு ஸ்டைலு, கோயம்புத்தூர் ஸ்டைலில் இப்படி தான் வைப்பாங்க. இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சீரகம், குருமிளகு, வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு. அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு தெரியுதுங்களா, ஊற வச்சுருக்கேன், இது கொஞ்சம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள், தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் தேங்காய் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அது எல்லாத்தையும் அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் அந்த இதில் தாளிச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த வானொலியில் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து இதானதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கடுத்த மாதிரி ஆயிரும். ரொம்ப நேரம் அதை வேக விடவும் கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த டேஸ்ட்டு மாறிடும். அந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது, அந்த சத்துகளும் போயிடும். அதனால் வந்து கடைசியாக கொஞ்சம் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அரைச்சி விட்ட முருங்கைக்கீரை குழம்பு வைப்பாங்க. யாராவது இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.